இவர் மொட்டை போட போகிறோம் விஷா. இங்கே பாரு, உனதான மொட்டை போட போகிறோம். மொட்டை போட்டால் எப்படி இருக்கும்? வலிக்குமா? மொட்டை போட்டால் வலிக்குமா? அப்படியா? மொட்டை போட்டால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஒவ்வொரு ஊரையும் அலசி ஆராய்ச்சி பண்ணி 18 வகையான சித்திரங்கள் எழுதி வச்சுட்டு போன ஒவ்வொரு பொருளையும் தேர்ந்தெடுத்து இந்த வலிக்கு இந்த மூலிகை, இந்த நீர்க்கட்டை உட்படுத்துற இந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்து பார்த்து சேர்க்கறதுனால நாங்க வந்து சொல்லலாம். சியா கீழே பார்த்துக்கோ. அபிஷா அங்கே வா, கீழே இறங்கின்னு நீ தூக்கிட்டே வரணும் ஒரு ஆள். ஏமா நான் அங்கே போட்டுருக்கோம். ஏய் உனக்கு முட்டை மட்டும் தானே? வெளியே இருக்குமா? என்ன பாரு, பிளேடு வச்சு தான் போடுவேன். சீட்டுக்கு 20 ரூபா இருந்ததுங்கண்ணா. சார் அது தனியா எவ்வளோ தானே? சீட்டு தனியாவா? மொத்தத்தில் 120 ரூபா. 20 ரூபா சீட்டுக்கு போட்டுக்கணும். சரியா இல்லை குளிர்ந்து கிடக்கா? பூனை எடுக்கண்டாமா? தலையை ஆட்டிடாமக்கா அண்ணே, நல்லா இருக்கா? தலையாட்ட அதான் மட்டும் ஒரே அழுவை. கிச்சிரமா இருக்கும், வெட்டிட்டுனா ரத்தம் வந்துடும். கிச்சிரமா இருக்கு சொல்லு. கைக்கு பரவ பண்ணுமா? தொப்பி இங்கே தரேண்ணே. தொப்பி இப்போ ஆட்டாது. 2 போடலாம், சின்ன 30 நாளில் போடலாம். 30 நாள்லேயும் போடலாம், 5 மாதத்துலையும் போடலாம், போடுதாங்கண்ணா போடலாம், மண்டையிலையும் போடலாம். மண்டை பழத்துருமா? 30 நாளில் மண்டை கத்தி போட்டுரும். அப்படி இப்படிங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிறந்த 30 நாளில் தீட்டு கழிஞ்சாலே போடலாம். போடுதாங்கண்ணா? போடக்கூடாது. நான் எத்தனை பிள்ளைகள் போட்டுட்டு இருக்கேன். 30 கழிஞ்சாலே போதும். இல்லைன்னா குறைஞ்சது 5 மாதம். இல்லை மண்டை லேசாக இருக்கும்பாங்களா? சாய் மாதிரில ஒரு வாரத்தில் போடுறோம். அப்போ மண்டை எப்படி இருக்கும்? சாய் மாதிரில மிச்சி மாதிரி ஒரு வாரத்தில் நம்ம 30 சொல்கிறோம். 7 நாளில் 10 நாளில் ஒருத்தர் சொல்கிறதானே மாதம் இந்துக்களை சொல்கிறேன். 30 கழிஞ்சாலே மொட்டை போடலாம். இதில் எதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்காங்கன்னா அடுத்த பிள்ளை தனிச்சுன்னா மொட்டை போட முடியாது. அதுக்கு தான் 4 நட்சத்திரம் பார்க்க மாட்டேன். 30 நாளில் மொட்டையை போட்டு போயிட்டே இருக்காங்க. சரி சரி சரி. ஒரு பிள்ளை தனிஞ்சு அடுத்த பிள்ளை தனிஞ்சுன்னு சொல்ல நேரங்களில் அது நம்ம அமைப்பு கிடையாது. அது மாதிரி வள்ளியூர் பக்கம் பிரச்சனை வேற என்ன? அதுதான் சொல்கிறேன். வள்ளியூர் பக்கத்தில் கேசவநேரி வள்ளியூர் தெரியுமா? வந்துருக்காங்க வள்ளியூர். நான் அடிக்க நாகூர் போகிறாங்க. சரி சரி சரி.
அதான் இந்த பனியன் போட்டால் கோயிலில் வேலை பார்க்குறாலும் அர்த்தம். சாப்பாடை போட்டு கீழே போடு வா முடியுதான் சாமி கொடுத்தாச்சு. ஊரில் நாட்டுப்பழம் கிடைக்குமா? எங்கள் ஊரில் நாட்டுப்பழம் கிடைக்குமான்னு நம்ம கம்மி. நாட்டுப்பழம் வள்ளியூரில் கிடைக்காதா? வள்ளியூர் கிடைக்கும். எங்கள் ஊர்லலாம் ஏத்தம் தான் அதிகமாக இது பண்ணுவாங்க. நாட்டுப்பழம் கிடைக்குமான்னு கேட்டேன். கிடைக்கும், அது கிடைக்கும், சந்தையில் கிடைக்கும். சாப்பாடா நல்லா தொழியை நல்லா ராவிட்டு ஊற வச்சு கொடுப்பாட்டுங்க. நாளைக்கா சனிக்கிழமை ஒரு முட்டை வாங்கி வெள்ளை கருவத்தை வச்சு விட்டு ஒரு மணி கழிச்சு கொடுப்பாட்டுங்க. எதுக்காண்டியது நல்லா வளர்றதுக்கு சொல்கிறேன். சரி. கடிக்கும் போட்டு முடி கடிக்கும். வேலை குறைதான். 3 நாடு பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ராக்ஸ்னே என்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.